எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சூப்பரா மாங்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நமக்கு கல்யாண வீட்டில் கூட நமக்கு சாப்பாட்டில் வைப்பாங்க. எங்கள் அம்மா ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். இது ஃப்ரிட்ஜில் வைக்காமையே ஒரு 2 நாள் வரைக்குமே தாங்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். ஒரு அகலமான பாத்திரத்தில் 1/4 டீஸ்பூன் போல் கடுகு வெந்தயத்தை சேர்த்து லைட்டாக வறுபட்டது இந்த மாதிரி ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 15 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய், நான் இதில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் போல் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு குச்சி கருவேப்பிலை இலை, 4 பல் தட்டின பூண்டு, 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்குங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் நான் எடுத்திருக்கேன், நல்லா துருவி எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா இப்படி கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் காஞ்ச மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாத்தூள், நம்ம அந்த வறுத்து அரைச்சோம் இல்லையா அந்த கடுகு வெந்தய பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போது ஒரு சின்ன கோலி சைஸ் புளியை திக்காக கரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த அளவு கலந்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததும் மீடியம்லேருந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் மாற்றிக்கோங்க. மாற்றி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். இதான் வந்து இதோடைய பதமே. இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக எண்ணெயெல்லாம் மேலே வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் ஊற்றின மொத்த எண்ணெயுமே மேலே வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பர் டேஸ்டான மாங்காய் தொக்கு ரெடி ஆகிப்போச்சு. இப்போ இது வந்து சாம்பார் சாதம், ரச சாதம், கீரை சாதம் எல்லாத்துக்கும் ஒயிட் ரைஸில் கூட சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.